எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். கடந்த 2-3 நாட்களாக தைலாபுரத்துடைய பல செய்திகளை நாம் நம்மளுடைய சேனலில் நம்ம மக்களுக்கு சொல்லாமல் தான் கடந்து போயிருந்தோம். குறிப்பாக தைலாபுரத்தை பற்றி ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், அதை தான் அவங்களுடைய முகம் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. குறிப்பாக தைலாபுரத்துடைய பெரியவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பார்த்து அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக வன்னியர் சமூகத்துக்கு சரியான செயல்பாடாக இல்லைன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் ஏன் அந்த கூட்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கடந்து போனோம். ஆனால் கடந்து போனாலும் இந்த தைலாபுரம் கும்பல் பார்த்தீங்கன்னா ஓயற மாதிரியே தெரியல. இவங்க பண்ணிட்டு இருக்கிற அலப்பறைகளும் இவங்க பண்ணிட்டு இருக்கிற கோமாளித்தனங்களை பற்றியும் நம் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் போக முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். இதில் மிகப்பெரிய ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சென்னைக்கு போகிறாரு. கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கான முடிவுகளை எடுக்க போகிறாரு. சரியான முறையில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் அங்கே தங்குறாரு, மீண்டும் வந்துடுறாரு. புரியுதுங்களா? நேற்று கூட திமுக அமைச்சர் ராஜா கண்ணப்பன் சொல்லியிருந்தார், மருத்துவர் ஐயா அவர்களோட நாங்கள்லாம் கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறோம், விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பற்றி காலையில் இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட கேட்கப்படும், அப்படிலாம் யாரும் எனக்கு கூப்பிடலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உண்மை அதுதான். ஐயா அவர்கள் சொல்கிறது தான் உண்மை. அவரை யாருமே கூப்பிடல. இருக்கிற ப்ராக்டிக்கலான உண்மையை ஐயா அவர்கள் சொல்கிறாரு, அவரை யாருமே கூப்பிடல, கண்டுக்கலை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அவரை கண்டுக்கலை. இவராக தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போய் என்னை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயா, நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோழர்கள் திமுகவோட தான் சேரணும். இப்போ அதைத்தான் ஜிகே மணியும் விரும்புகிறாரு, உங்களுடைய மகள் காந்திமதியும் விரும்புகிறாங்க, அதே போல் அருளும் விரும்புகிறாங்க. இவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் திமுகவோட போய் சேரணும். புரியுதுங்களா? திமுகவோட போய் சேர்ந்தால் தான் கொஞ்சம் நஞ்சம் பார்த்தீங்கன்னா வன்னியருடைய மானம் இருந்துச்சு சரிங்களா, அது கூட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மானமும் போய் சேர்ந்துடும். புரியுதுங்களா? போய் சேர்ந்துருச்சுன்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா முழுகிடுவோம். புரியுதுங்களா? ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்குதுல்ல எங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு சின்ன சின்ன விருப்பம், அந்த விருப்பமும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய விருப்பத்தை தான் நீங்கள் நிறைவேற்றணும். புரியுதுங்களா? அவங்களுடைய சொல்படி தான் நீங்கள் நடக்கிறீங்க. ஜிகே மணி அவருடைய சொல்படியும் அருள் அவர்களுடைய சொல்படியும் காந்திமதி அவர்களுடைய சொல்படி தானே நீங்கள் நடக்கிறீங்க. ஸோ அதனால் அவங்க மூவருக்குமே விருப்பம் திமுக தான். ஏன்னா ரீசெண்டாக திமுகவுடைய வழக்கறிஞராக ஒருத்தர் இருப்பார், வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் 10.5% உச்சநீதிமன்றத்தில் பேசப்படும் பொழுது தமிழக அரசின் சார்பாக அங்கே பேசினவர். அவர் என்னென்ன உருட்டு கதைகள்லாம் சொல்லி கடைசி வரைக்கும் வன்னியருடைய 10.5% தடுக்க முடியுமோ அந்த வேலையை அங்கே பார்த்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கலந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் உங்களுடைய மகள் காந்திமதி அவர்கள் போய் கலந்துக்கிட்டு ஒரு வீர உரையை நேற்று முன்தினம் ஆட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த செய்தியும் தெரிஞ்சு நம்ம கடந்துட்டோம். புரியுதுங்களா? இப்படி உங்களுடைய தரப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே திமுக ஆட்கள், திமுக ஊப்பிகள், இன்னும் சொல்ல போனால் அஃபிஷியல் திமுகவுடைய ஊப்பிகள். புரியுதுங்களா? அவர்கள் விரும்புவது திமுகவோட தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திமுகவோட போய் சேர்ந்துருங்க. புரியுங்களா? சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் மானம், வன்னியருடைய 4.5 வருஷமாக 10.5% ஏமாற்றிட்டு இருந்த திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் ஓட்டு போனது எங்களுக்கு இன்னும் தெளிவாயிடும். புரியுதுங்களா? நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஐயா அவர்கள் அதை செய்வீங்க அப்படின்னு போனால் நான்லாம் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? அதை செய்வீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற திமுக ஊப்பிகளை பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் ஏமாத்திடுவீங்களான்னு தெரியல. ஏன்னா உங்களுடைய இந்த அரசியல் பாணி அப்படின்னா பேசுகிறோம், கூட்டணி பேசுகிறோம், கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறோம், கூட்டணி வரல, இதை வரல, அதை வரல, இப்படியே இழுத்துட்டு போய் கடைசி தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்பீங்க. அறிவிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை நம்பி ஆல்ரெடி சண்டை போட்டுருப்போம் தெரியுமா. இப்போ அஃபிஷியலாக திமுக ஊப்பிகளாகவே தைலாபுரத்தில் இருக்கிறவங்க பூரா மாறிட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா திமுககாரன் என்ன வாந்தியை எடுக்கிறானோ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எவன் எல்லாம் வாந்தி எடுக்கிறானோ அந்த வாந்தியை பூரா ஷேர் பண்ணுறது உங்கள் பக்கத்தில் இருக்கிற தைலாபுரம் கும்பல் தான். இணையதளத்தில் ஷேர் பண்ணிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய விருப்பன்றது இன்னைக்கு திமுக விருப்பமாக மாறி போச்சு. புரியுதுங்களா? நாளைக்கு பண்ணிக்கு நீங்கள் திமுக கிடையாது, நம்ம யாரு கூடயும் போல, நம்ம எலெக்ஷன்லேயே நிற்கலை, இல்லை நம்ம விஜயோட போகிறோம், இல்லை நாம் எல்லாம் பேசிட்டோம், அதிமுகவோட போகிறோம், பிஜேபியோட போகிறோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்களை நம்பி போனால் திமுக ஊப்பிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கஷ்டம் போனால் ரொம்ப மன கஷ்டமாகிடும். அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க அப்புறம் உங்களை நம்பி போனால் வந்திருக்கிற திமுக ஊப்பிகள் அப்படின்னு எல்லாருமே
உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு பயங்கரமாக நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையாவது அவங்களுக்கு காப்பாற்றுங்க. நாங்களாம் நம்பலை, வன்னியர்கள்லாம் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பலை. கடந்த 6 மாதமாக நம்பலை. அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சுவராக போயிடுச்சு. புரியுதுங்களா? உங்களை நம்பிட்டு இருக்கிறதுலாம் திமுக ஊப்பிகளாக இருக்கிறவங்க தான் உங்களை நம்பிக்கிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை கொஞ்சம் திறம்பட வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இதையெல்லாம் தாண்டி இந்த தைலாபுரம் கும்பலில் உட்காந்துட்டு இணையதளத்தில் கிரிக்கெட் திரிவானுங்க சிலர்லாம். தாங்களே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுத்தாளர்களாக நினச்சிக்கிட்டு பயங்கரமாக கிரிக்கெட் திரிவானுங்க. அவனுங்க பூரா வந்து நேத்திருந்து வந்து சௌமியா அன்புமணி அவர்களை கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னே தெரியல. கேட்டால் வந்து அவங்க வந்து சிங்கப்பண்ணையை வந்து அந்த விஷயம் பண்ணுறாங்களா, அதனால் வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா. உங்கள் அக்காவை பண்ண சொல்லுங்கள், காந்திமதி அவர்களை தானிய தலைவியை நடைபயணம் மேற்கொள்ள சொல்லுங்கள். யார் தடுத்தா? யாராவது தடுக்க போகிறாங்களா? போங்க வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் வந்து 10 பேர் இருக்கிறீங்க, நடைபயணம் மேற்கொள்ளுங்க, மக்களை போய் சந்திங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொன்னது? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் உங்களை தடுத்தா? சௌமியா அன்புமணி அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போகிறாங்க வராங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போங்க வாங்க, உங்களை நம்பி திமுக ஆட்கள் வருவாங்க. திமுக பணம் செலவு பண்ணும், எல்லா வேலையும் பார்க்கும். செய்ய வேண்டியது தானே? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு அலப்புறை இருக்குது பாருங்கள். இன்னமும் வந்து அந்த விருப்ப மனுன்னு சொல்லுவாங்கல்ல, எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு அவங்க கொடுக்க சொன்னாங்க, 3000 பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. 3000 பேர் நிற்க வைக்க போகிறது கிடையாது. அவங்க அந்த 3000 பேரும் இல்லை, சீட்டே வந்து 3 சீட்டுக்கு மேலே இல்லைன்ட்டுக்கிறாங்க வந்து தைலாபுரத்துக்கு. புரியுதுங்களா? திமுக தரப்புல இருந்து அதுவும் உதயசூரியனில் தான் நிற்க சொல்கிறாங்களாம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கையில் இல்லைல்ல, உதயசூரியன் இல்லைங்க வந்து குறிப்பிட்ட இவர்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நம்மளாம் எம்எல்ஏ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கனவு காண்டுட்டு இருந்தானுங்கன்னா நீங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, 3 பேருக்கு தான் சீட்டு. புரியுதுங்களா? ஒன்று ஜிகே மணிக்கும், இன்னொன்று வந்து அருளுக்கும், இன்னொன்று முடிஞ்சால் வந்து பார்த்தா உங்களுடைய தானிய தலைவி காந்திமதி அவர்களுக்கும் கிடைக்கும். மற்றவங்க யாருக்கும் வந்து பார்த்தா சீட்டு கிடையாது. அங்கே போய் வந்து தைலாபுரத்துடைய பெரியவரை வந்து அவருடைய வயதை வந்து வச்சுக்கிட்டு ஐயா உங்களுக்காக தான் நாங்கள்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது. பிம்பிளிக்கா பிலாப்பி தான். புரியுதுங்களா? அப்படி நடக்கும்போது அன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும். ஆஹா, இவரை நம்பி வந்து நாங்களாம் வந்ததுக்கு வந்து நாங்கள்லாம் முட்டாள்களா அப்படின்னு நீங்களே பேசுவீங்க. காலம் ரொம்ப தொலைவில் கிடையாது, கிட்ட தாங்க இது. புரியுதுங்களா? இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை. இதனால் ஒரே ஒரு சின்ன துரும்பாவது வன்னியர்களுக்கு நலனா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. 4.5 வருஷமாக தெளிவாக திமுக வன்னியர்களை ஏமாத்திருக்கு 10.5%. இந்த 4.5 வருஷமாக 10.5% வன்னியர்களுக்கு இருந்திருந்தா எத்தனை வன்னியர்களுடைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கேற்றப்பட்டிருக்கும். கல்வி வேலை வாய்ப்பில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ ஏழை எளிய வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய வன்னியர் சமூகத்துடைய மாணவர்கள் டிஎன்பிசி படிச்சிருக்கோம், எத்தனையோ பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. அதையெல்லாம் தடுத்தது யாரு? திமுக. தடுத்துட்டு அந்த தடுத்த திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சுத்திக்கிட்டு தெரிவாங்க. இதை வன்னியர்கள் பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் வந்து 40 வருஷமாக உழைச்சிட்டீங்கல்ல, அதனால் நீங்கள் திமுக கிட்ட எங்களை தூக்கிட்டு போய் அடக்க வச்சா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கணுமா? எங்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. நீங்கள் திமுக கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் சொகுசாக வாழ்ந்துட்டு போயிருவீங்க. வன்னியருடைய நிலைமை என்னது? இது வாயை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பற்றி திமுக பேசியிருக்கு அந்த 4.5 வருஷத்தில். சொல்லுங்க. ஜிகே மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைலாபுரத்தை தூக்கிட்டு போய் திமுக கிட்ட அடக வச்சு தெரிஞ்சது ஜிகே மணிக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% வந்து ஸ்டாலின்கிட்ட கேட்டு வாங்கி தர முடியல? ஏன் பேச முடியல? ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பேச வைக்க முடியல? ஏன் போராட்டம் வந்து நடத்தல? எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க ஜிகே மணி அவர்கள் மேலே. என்ன கேள்வினா, எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. கடந்த 25 வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக வந்து அவர் தான் இருந்தார். அப்படி இருந்தும் கூட அவர் மேலே ஒரே ஒரு சின்ன வழக்கு கூட இல்லைங்க. மரக்காண கலவரம் எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு சிலர் வந்து பல வேலைகளை பார்த்து வன்னியர் மேலே வந்து பழிய தூக்கி போட்டு 2 வன்னியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. புரியுதுங்களா? அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் முடிஞ்சது. புரியுதுங்களா? பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மேலே போட்டு அதெல்லாம் தப்பான விஷயம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து செல்லாது அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ண அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெயிலில் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி மிகப்பெரிய கலவரம் நடக்கும்போது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தான் ஜிகே மணி. ஆனால்
மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் ஜி.கே. மணி மட்டும் போகலங்க. அவர் தான் கட்சியோட தலைவர். 25 வருஷமா அவர் ஜெயிலுக்கே போனதில்லைங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்சியோட தலைவர், அவர் தான் முன்னாடி நின்று வந்து பார்த்தீங்கன்னா போராடணும். போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து நான் தாண்டா வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவன் அப்படின்னு நின்று மிகப்பெரியதாக மக்களை வழி நடத்தியிருக்கணும். ஏன் செய்யலை? அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படி இது சாத்தியப்படும்? கருணாநிதி ஆட்சி வந்தாலும் சரி, இல்லை ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இருந்தாலும் சரி, இவர் மட்டும் உள்ளே போலங்க. இது என்ன ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. இதை வன்னியர்கள் நாம் சிந்திக்கணும். ஜி.கே. மணி எந்த அளவுக்கு சுயநலவாதியாக இருந்திருந்தா 25 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவராக இருந்துக்கிட்டு வன்னியர் சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பிழைப்புவாதத்தை வந்து நடத்தியிருப்பார் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் அது ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. எனக்கேங்க வன்னியர்கள் யோசிச்சு பாருங்க. இவரை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைலாபுரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற தைலாபுரத்துடைய பெரியவருடைய நிலைமை வந்து என்ன ஆகும் அப்படின்னு நாமளே நினச்சிக்க வேண்டிதான். தெளிவே தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஏன்னா பாதி பேர் வந்து கடந்த 10 நாளாக வந்து அஃபிஷியல் ஊப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்படுறாங்க. திமுகவில் எவன் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி இவங்க தான் முதல் ஆளாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் புரிஞ்சுக்குங்க. அரசியல் ரீதியாக நம்ம தைலாபுரத்தை ஒதுக்கணும். தைலாபுரத்தை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டுறணும். தைலாபுரம் இனிமேல் வன்னியர்களுக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? வேண்டவே வேண்டாம். தைலாபுரம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். வன்னியர்களுடைய நலனல்ல ஒருபோதுமே வந்து தைலாபுரம் இனி செயல்படாது. ஒரு துரும்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி போடாது. எதையும் செய்ய போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால் வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தைலாபுரம் நமக்கு அத்தியாவசியம் கிடையாது, அனாவசியம். அதை தூக்கி குப்பையில் போட்டாலும் சரி, இல்லை அதை கண்டும் காணாமல் வந்து கடந்து போனாலும் சரி. ஆனால் தைலாபுரத்தை கைவிட்டுருங்க. அதுதான் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்லது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறக்கிறதுக்குள்ள தை பிறந்துச்சு அப்படின்னா தைலாபுரத்தை ஒட்டுமொத்தமாக விட்டுருங்க. புரியுதுங்களா? அவர்களால் இனிமேல் வன்னியர் சமூகத்துக்கு ஒரு துரும்பை கூட நல்லதை கிள்ளி போட முடியாது. இதுதான் விமல்வர்மன் கடந்த 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறேன். புத்தியுள்ள வன்னியர்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.